விஷுவல் ஸ்டுடியோ கோடை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வரும் code.visualstudio.com அப்படின்னு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டவுன்லோட் ப்ராசஸை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த அப்ளிகேஷன் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் விண்டோ வரும். இதில் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுலேயும் நெக்ஸ்ட்டு அண்ட் இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல 2 செக் பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த செக் பாக்ஸை அன்செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இந்த ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபோல்டரை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டர்லேயே நம்ம நியூ ஃபைல்ஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்லேருந்து நம்ம எது வேணாலும் அதில் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே டெஸ்க்டாப்லேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பைத்தான் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்கு நேம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 2 டைப்பாக ஓப்பன் பண்ணலாம். நம்ம அந்த 2 செக் பாக்ஸை செலக்ட் பண்ணதுனால இந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்குள்ளே போகும்போது ஓப்பன் வித் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டர் டைரெக்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆத்தர் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஆத்தருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீம் கேட்கும். உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே டார்க் மாடர்ன் தீம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட் பெருசாக தெரியறதுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டரை 2 டைப்பாக விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று அந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஓப்பன் வித் கோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணோம். ரெண்டாவது எப்படி பண்ணலான்னா நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட பேர் நியூ ஃபோல்டர் அப்படின்ட்டே இருக்கட்டும். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே இருக்கேன். நான் இங்கேருந்து வேற ஒரு ஃபோல்டருக்கு நான் மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது ஃபைல் ஆப்ஷன் போய்க்கணும். அங்கேருந்து ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் வரும். இதில் நம்ம எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி நம்ம எந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை கரண்ட் ஆப்போட ஃபோல்டராக மாற்றிட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.